ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 143. பக்தர்களுக்கு வழிகாட்டுதல். பாலப்பாவின் அனுஷ்டானம். பாலப்பா ஹனுமன் கோவிலில் அமர்ந்து கொண்டு எப்போதும் ஜபம் செய்து கொண்டிருப்பார். அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை காலை, மதியம், மாலை என 3 வேளைகளும் வந்து தரிசனம் செய்வார். ஒருமுறை சுந்தராபாய் ஸ்ரீ சுவாமிகளிடம், பாலப்பா உங்களுக்கு சேவைகள் செய்யாமல் தூரத்தில் இருக்கும் ஹனுமன் கோவிலிலேயே அமர்ந்து கொண்டு ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஸ்ரீ சுவாமி மகாராஜ், என்னுடைய பக்தர்கள் 1000 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் அவர் எனக்கு அருகில்தான் இருக்கிறார் என்று கூறினார். இதை கேட்டவுடன் அங்கிருந்த சேவகர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். ஒருவர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் குடைக்கு கீழ்தான் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டது. ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி பாலப்பாவிடம், ஜபங்கள் செய்து கொண்டிரு, அவற்றை கணக்கு வைத்துக்கொள் என்று கூறினார். இவ்வாறு ஸ்ரீ சுவாமி பாலப்பாவிடம் கூறி சில நாட்களுக்கு பின் சுந்தராபாய் ஸ்ரீ சுவாமிகளிடமிருந்து அனுப்பப்பட்டாள். அப்போது பாலப்பா ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பிரதான சேவகர்களுள் ஒருவராக திகழ்ந்தார். அன்று ஸ்ரீ சுவாமி பாலப்பாவிடம் கணக்கை சொல் என்று கூறினார். அப்போது பாலப்பாவுக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை. பின்னர் யோஜனை செய்த பின் ஸ்ரீ சுவாமிகள் முன்பு கூறியது நினைவுக்கு வந்தது. உடனே ஸ்ரீ சுவாமிகளிடம் சென்று கணக்கை கூறினார். ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக கல்யாண அப்பா வணி என்கின்ற அடியவர் வந்திருந்தார். அவரிடம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர், பாலப்பா ஒரு அனுஷ்டானம் மேற்கொண்டு வருகிறார், அதை நல்ல முறையில் முடித்துக்கொடு என்று கூறினார். கல்யாணப்பா பாலப்பாவிடம் அனுஷ்டானங்களின் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். பாலப்பா விவரித்த பின் பிராமணர்களுக்கு உணவளிக்குமாறு கூறினார். இந்த முறையில் ஸ்ரீ சுவாமிகளின் அருளால் பாலப்பா பல நாட்களாக மேற்கொண்ட அனுஷ்டானம் நல்ல முறையில் முடிவடைந்தது. சனோஜ் பிராமணர். மும்பையை சேர்ந்த கோவிந்தராவ் ஒரு கானோஜ் பிராமணருடன் தீர்த்த யாத்திரையாக சில இடங்களுக்கு சென்றுவிட்டு கானகாப்பூர் வந்தடைந்தார். அவர் உபவாசம் மேற்கொள்ளும் பழக்கம் உடையவர். ஒருமுறை அவருடைய தியானத்தில், நான் அக்கல்கோட்டில் உண்மையான ரூபத்தில் இருக்கிறேன், நீ அங்கு வந்தால் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று உணர்த்தப்பட்டது. அடுத்த நாளே அவர் அக்கல்கோட் சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்தார். அவருடன் வந்திருந்த பிராமணர் ஸ்ரீ சுவாமிகளுக்கு நெய்வேத்தியம் படைத்த பின்னரே இருவரும் உணவு உட்கொண்டனர். இதே நடைமுறை 5 மாதங்களுக்கு தொடர்ந்தது. ஒரு நாள் அவ்வாறு நெய்வேத்தியம் கொண்டு வந்தபோது ஸ்ரீ சுவாமிகள் அவர்களிடம், ஊருக்கு வெளியே இருக்கும் மசூதியில் இருக்கும் பக்கிரி மற்றும் நாய்க்கு இந்த உணவை கொடு, அவர்கள் உண்ணட்டும் என்று கூறினார். உடனே அந்த பிராமணர் தான் அணிந்து கொண்டிருந்த பட்டாடையுடன் மசூதியை நோக்கி ஓடினார். அங்கு ஸ்ரீ சுவாமிகள் கூறியபடியே பக்கிரியும் நாயும் தென்பட்டனர். அந்த பிராமணரை பார்த்தவுடன், உங்களை ஸ்ரீ சுவாமிதானே அனுப்பி வைத்தார், அதை இங்கே கொடுங்கள் என்றார் பக்கிரி. அவர்கள் திருப்தியாக உண்டுவிட்டு ஒரு வடையையும் கொஞ்சம் பாயசத்தையும் மீதமாக வைத்தனர். அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ சுவாமிகளிடம் வந்தவுடன் அவற்றை உட்கொள்ளுமாறு கூறினார். பிராமணர் எவ்வித தயக்கமும் இன்றி சாப்பிட்டார். ஆனால் கோவிந்தராவுக்கு இஸ்லாமிய பக்ரி உண்ட உச்சிஷ்டத்தை உண்ண தயக்கமாக இருந்தது. அதனால் அவர் உண்ணாமல் இருந்தார். பிராமணர் ஸ்ரீ சுவாமிகளின் வார்த்தைகளுக்கு அடிபணிந்தமையால் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவரிடம், நீ மும்பைக்கு செல், உனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும் என்று கூறினார். கோவிந்தராவின் மீது மிகுந்த கோபத்துடன், உன் பக்தி இன்னும் பக்குவம் அடைய வேண்டும்,
நீ இன்னும் நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு தனது பாதுகைகளை அவர்களிடம் கொடுத்து அனுப்பி வைத்தார். மும்பை வந்தடைந்த பின் கனோஜ் பிராமணர் ஸ்ரீ சுவாமிகள் அவருக்கு அளித்த ஆசீர்வாதத்தை பற்றி யோசனை செய்து கொண்டிருந்தார். எனக்கோ எந்த வியாபாரமும் கிடையாது, அப்புறம் எப்படி எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டார். ஆனால் ஸ்ரீ சுவாமிகளின் வார்த்தைகள் பொய்த்து விடுமா? அதனால் வீதிகளில் எப்போதும் அங்கும் இங்கும் திரிந்து கொண்டே இருந்தார். கீழே கிடைக்கும் காகிதங்கள் அனைத்தையும் எடுத்து பணமாக இருக்குமோ என்று தேடிக்கொண்டே இருந்தார். மும்பை எவ்வளவு பெரிய நகரம்! பணக்காரர்கள் பலர் இருக்கின்றனரே. மகாராஜின் வார்த்தைகள் மட்டும் உண்மையாகிவிட்டால் தனக்கு ஒரு கட்டு பணம் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டார். அவர் இதேபோல் 15 நாட்கள் வீதிகளில் திரிந்து கொண்டிருந்தார். அன்று பணக்கார குஜராத்தி ஒருவர் இறந்திருந்தார். அவருடைய மனைவி தானமாக பலருக்கு பணம் அளித்து கொண்டிருந்தாள். அவள் ரகசியமாக 10,000 ரூபாயை எடுத்து வைத்துக் கொண்டு வீட்டின் வாசலில் அமர்ந்திருந்தாள். அவள் முதலில் காணும் பிராமணனுக்கு அந்த பணத்தை கொடுப்பது என்கின்ற தீர்மானத்தோடு காத்திருந்தாள். அந்த சமயத்தில்தான் இந்த பிராமணர் காகிதங்களை வீதிகளில் தேடிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். அவள் உடனே சென்று அந்த பணக்கட்டை அவரிடம் கொடுத்தார். இந்த பணத்தை பார்த்ததும் பிராமணர் திக்கு முக்காடி போனார். பணத்தை எடுத்துக்கொண்டு தன் சொந்த ஊரான உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றார். ஸ்ரீ சுவாமிகளின் வாக்கு பலித்ததை எண்ணி அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து எப்போதும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் நினைவிலேயே வாழ்ந்தார். மனதை உருக்கும் அற்புதமான லீலை. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்தூல சரீரத்தில் வாழ்ந்தபோது மட்டுமல்லாமல் இப்போதும் அவருடைய பக்தர்களை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறார். இதை பலரும் உணர்ந்து அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கின்றோம். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.